நம்புவேன் இயேசுவை நம்புவேன். உண்மையா உண்மையா அவருடைய வார்த்தையை நான் நம்புவேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்புவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையில் நான் அவரை தான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து போல பலனடைவே. நம்புவே இயேசுவை. சத்தத்தை உயர்த்தி பாடலாமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தி. இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே. வார்த்தையை நம்புவே வார்த்தையை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, தேற்றரவாளனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையை நம்பி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஓரபா பாபா லகதுரபா நமஹதுரபா ரிமனகதுரபா லஹந்துரோ ரிகலகதுரபா கபுலங்கபரபோ லபுனமஹந்தரபா லகதுரபா. நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. இந்த இடத்துல துதியினாலே இந்த இடத்தை நிரப்புவ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சேனைகளின் கர்த்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உன்னதமான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். துதியின் சத்தத்திலே தான் எரிகோ கோட்டை விழுந்தது. எந்த ஆயுதமும் பயன்படுத்தாமல் பெரிய ஆயுதம் துதியின் ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே துதியின் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு தடைகளை கர்த்தர் நீக்கும்படியாக துதியின் ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்புவேன் இயேசுவை நம்புவே இயேசுவை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து பேயிலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற உம்மையே நாங்கள் நம்புவோம். உம்முடைய இரத்தத்தை நம்புகிறோம், உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை நம்புகிறோம், உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை நம்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது
நம்ம ஒரு ஆயுதத்தை எடுக்க போகிறோம். என்ன ஆயுதம்னா துதியின் ஆயுதம். ஹல்லேலூயா. என்ன ஆயுதம்? ஆமா. அது எங்க? அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது? வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சத்தமா பாடும்போது அந்த துதியின் ஆயுதம் பயன்படும். ஹல்லேலூயா. ஆயுதத்தை பாக்கெட்டில் வச்சிடாதீங்க, பேக்குள்ளே வச்சிடாதீங்க. நல்ல உற்சாகமா, உமை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. நம்மை ரட்சிக்கிறவர். எதுல இருந்தெல்லாம் ரட்சிக்கிறவர்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொன்ன மாதிரி இல்லையே, எல்லாரும் சொல்லுங்க. எதுல இருந்து ரட்சிக்கிறவர்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. பிரதர், இருட்டா வருது பிரதர், எங்க வீட்டை அமுக்கிற மாதிரி வருது, கழுத்தை பிடிக்கிற மாதிரி வருது. ஏன் வருது? அவருடைய ரத்தத்தை, அவருடைய துதியை துதித்து பாடும்போது ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. உமை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உமை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உமை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உமை போல கன்மலை ஒருவரும் இல்லை, உமை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உமை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உமை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, உமை போல. நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உமை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உமை போல கன்மலை ஒருவரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமா எஸ் லார்ட். ஹல்லேலூயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே, உமை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உமை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உமை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஒரு முறை கூட போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உமை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உமை போல கன்மலை ஒருவரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கீழிருந்து மேலே உயர்த்துகிறவர், அவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார செய்கிற தேவன் அவர். புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே,
குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே, புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே, அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு, அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு, போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. வாலிப பிள்ளைகளை நல்லா பாடணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தி. சிறு பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போகும்போது ஆண்டவர் சொன்ன, நான் என்னப்பா தப்பு பண்ணேன் சொல்லு பார்ப்போம், நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படி யாராவது கேட்க முடியுமா? பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் தான் சொல்ல, நான் என்ன பண்ணேன்? எல்லாருக்கும் நன்மை செய்தேன், கண் பார்வை இல்லாத கண் பார்வை கொடுத்தேன், அற்புதங்களை செய்தேன், மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினேன். ஆனாலும் பாருங்க, அவர் தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சிலர்லாம் பழகிக்கோங்க, நல்ல வாயை திறந்து பாடுறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. சிங்க இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சிலர்லாம் ஒரு அப்படியே அசையாத பொம்மை மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருப்போம் அட்லீஸ்ட். நல்ல வாயை திறந்து ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி இந்த ஆலயத்தில் துதிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த புழுதியிலிருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையிலிருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. வேதத்தில் பார்க்குறோம், தாவீது துதிச்சு 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 ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை ஆண்டவர் எங்கே கொண்டு போனார் தெரியுமா? சங்கீதம் 78 எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பகுதியை நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 78. Praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 720வது பக்கம், 720 பக்கத்தில் 70வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். புழுதியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றார்? உயர்த்துகிற தேவனாக. வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபுனா இஸ்ரவேல், யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் இதை. ஹல்லேலூயா. இதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணுமே, நம்ம கூட இப்படிலாம் வரணும், கர்த்தர் நம்மையும் இப்படி உயர்த்த வேண்டும். வாசிங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவனை நடத்தினான். ஹல்லேலூயா. இருதயத்துல உண்மை, கையில திறமை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. இருதயத்துல உண்மை, கையில திறமை இருந்தா ஆண்டவர் நம்மை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடியை நம்ம பாடலாம், நல்ல கை தட்டி. புழுதியிலிருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையிலிருந்து என்னை உயர்த்தி விட்டீரே,
புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. ஒருவருமில்லை உம்மை போல வல்லவர், ஒருவருமில்லை உம்மை போல பரிசுத்தர், ஒருவருமில்லை உம்மை போல கன்மலை, ஒருவருமில்லை. என் இதய மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதய மகிழ்கின்றது, என் கொம்பு. பகைவர்கள் மேலே வாய்த்திருந்தது, ரட்சிப்பினா களி கூறுகின்றது. பகைவர்கள் மேலே வாய்த்திருந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவருமில்லை, உம்மை போல வல்லவர் ஒருவருமில்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவருமில்லை, உம்மை போல கன்மலை ஒருவருமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் கன்மலையாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. He is the rock of our salvation. நம்முடைய ரட்சிப்பின் கன்மலை அவர்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த காலை வேளையில் குட்டி பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்களாம் நல்ல ஆண்டவரை துதிக்கிறீங்களா? நல்ல உற்சாகமாக கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. இந்த சண்டே ஜூன் 9 திருப்பி கிடைக்காது. இன்னொரு ஜூன் 9 2023 வராது. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். ஹல்லேலூயா. இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நல்லவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஹல்லேலூயா, மலையை போல நம்பி இருந்த சூழ்நிலைகள், மலையை போல நம்பி இருந்த வேலை, மலையை போல நம்பி இருந்த மனிதர்கள், மலையை போல இதுதான் நான் நம்பி இருக்கிறேன், அதெல்லாம் போயிடுச்சுனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஏசாயால சொல்லப்பட்டிருக்க அருமையான வார்த்தை இது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது மலை விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஏசப்பா உங்க கிருபை என்னோடு கூட இருந்தா போதும்பா. ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு என்றும் மாறாது. நம்ம பாடலாமா அந்த பாட்டு? ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர்,
என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், விசுவாசத்தோடு மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நல்ல கையை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி யெகோவா எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அறிக்கை பண்ணி பாடுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பாராக. யெகோவா ராஃபா நமக்கு சுகத்தை கொடுப்பாராக. யெகோவா ரூவா நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துவார். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ராஃபா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை பாடுங்க, மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. அவர் கிருபை சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் என் வாழ்வில் அது போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாட போறோம். எல்லாம் தெரிந்த பாடல் தான். இந்த நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்தி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கோ குறைவில்லையே. இந்த நாட்களில் பல தேவைகளோடு நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வசனம் சங்கீதம் 34:10 வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் அதிகமாக தேடுங்க, ஆண்டவர் அதிகமாக தேடுங்க, அதிகாலையில் தேடுங்க, நேரம் கிடைக்கும் போது ஆண்டவருடைய கிருபையை தேடுங்க.
அவருடைய கிருபை நம்மை ஆச்சரியமாய் நடத்தும். ஜி மேஜர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடணும், கண்ணை மூடி பாடணும், யாரையும் பார்க்க கூடாது. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டே கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டே கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கோ தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ, ஆண்டவர் குறை இல்லையே. எதிரிகள் போன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் போன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையே எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையே எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஓஹோ, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவர் தாமுடைய மகிமையின் செல்வத்தினால், என் தேவர் மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க
குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. எஸ் லோர்ட், குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை தேடுவோர்க்கு, சிங்க குட்டிகளுக்கு பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாதத்திலும் இந்த ஆண்டிலும் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக. கானா ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதங்களை செய்தவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி. ஆண்டவரே, உம்முடைய நிறைவு, உம்முடைய நிறைவு வரட்டும், குறைவுகள் மாறட்டும், உம்முடைய நிறைவு உண்டாகட்டும். குடும்பங்களிலே ஒரு நிறைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு, வேலையிலே நிறைவு, பரிசுத்தத்திலே நிறைவு, ஜெபத்திலே நிறைவு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுவோருக்கோ, அதை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கோ, கர்த்தரை தேடுவோருக்கோ, அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. எஸ் லோர்ட். அன்பர் இயேசு, ஆவியான தேவனுக்கு உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம். எஸ் லோர்ட், எஸ் லோர்ட், ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுவோர் ஆண்டவரே ஒரு நாளும் குறைபட்டு போனதில்லை. ஆண்டவரே, உம்மை தேடுவோரை கர்த்தாவே நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த
இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஏசப்பா ஆராதிக்கிற பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கத்தாவே எல்லா பலவீனத்தின் ஆவியும் எடுத்து போட்டு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே. விசேஷமாய் பலவீனத்துல காணப்படுகிற அருமையான கத்தாவே அப்பா சகோதரர் பாலா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே அந்த சகோதரருக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ரூபன் பிரதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனுக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. அருமையான தங்கம் ஆண்டியோட ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே மருமகளோட அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் விஜய்க்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அதே போல மார்கரெட் சிஸ்டரோட அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். பிரதர் ரமேஷ்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ராஜா அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராகப்பா. இன்னுமா யாரெல்லாம் வியாதி விக்கனத்தோடு காணப்படுகிறார்களோ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் கத்தாவே அநேகர் உண்டப்பா. அவர்களுக்காக நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட்டு அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் நாளை தினத்திலிருந்து ஆண்டவரே எல்லா பள்ளிக்கூடங்களும் கத்தாவே அப்பா கத்தாவே ஏசப்பா பிள்ளைகள் கடந்து போக போறாங்க திறக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா நடந்து போகிற பிள்ளைகள் கத்தாவே வாகனத்துல போகிற பிள்ளைகள் ஆண்டவரே பஸ்ல ட்ரெயின்ல போற பிள்ளைகள் வேன்ல போற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த நாள்ல நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் தங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாம் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. பொலிச்சலூர் பகுதியில் நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்கள் ஆண்டவரே ஈவினிங் சர்வீஸை ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். வர தடப்பட்ட பிள்ளைகளை இரண்டாம் ஆராதனையிலே காணத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். 35ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். 35ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 1 முதல் 14 வரை சங்கீதம் 35 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தாவே நீர் என் வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவருடைய வழி இருள் சறுக்கலுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். அவன் நினையாத நாள் அழிவு அவனுக்கு வரும். அவன் மறைவாய் வைத்த வலை அவனே பிடித்து அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனே அவனின் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளுக்குள்ளே சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கி திருகிறனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆமென் ஆமென். பாருங்க, இல்ல 10வது வசனம் அருமையான வசனம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும்
சிறுமையும் எளிமையுமானவனே, கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஆமென். அருமையான வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிறுமைப்பட்டவர்களாக எளிமைப்பட்டவர்களாக இருக்கும்போது நம்மை விட பலசாலிகள் நம்மை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கு. தப்பு வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுங்க. தப்பு வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா என்னது? யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காக அவர் ஜெயத்தை கொடுப்பார். நீங்களும் நானும் நியாயமுள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக நன்மை செய்யும் போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அடாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அடாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அடாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து தாடிக்கொண்டீரே. அடாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அடாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடியப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறீர், கட்டளைகளை கொடுத்திருக்கிறீர், எச்சரிப்புகளையும் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எச்சரிப்புகளுக்கு நாங்கள் பயந்து விலகி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. அவருடைய கிருபையை சார்ந்து வாழுவோம், அவருடைய இரக்கத்தை சார்ந்து வாழுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த வாரத்தில் கூட அதிகாலை ஜெபம் 5 நாட்கள் நடந்தது. உண்மையாகவே ரொம்ப கலந்து கொண்டவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஆமென். உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், காலங்களையும் சமயங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்திலேயே அப்படியே இருக்க போகிறோன்றது இல்லை. கர்த்தர் குறித்த காலம் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து, கர்த்தரை தேடி நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு அது போய் சேரும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், நீங்கள் கர்த்தரை தேடுறது, எவ்வளவு கர்த்தரை தேடுறீங்களோ அது உங்கள் சந்ததிக்கு அது அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இந்த நிலையில்லாத உலகத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த
கொஞ்ச நாட்களை நம்ம ஆண்டவருக்கென்று வாழ தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகமாக 50s 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க அதிகாலை ஜெபத்துக்கு வராங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 20s 30s இருக்கிறவங்க ஆண்டவரை என்ன பண்ணணும்? அதிகமாக தேடணும். 20 வயது 30 வயது இப்படிப்பட்ட வயதில் நம்ம ஆண்டவரை அதிகமாக தேடினா நம்மை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், நம்முடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது சாட்சியாக இருக்கும். அந்த சாட்சியாக இருக்கிறதுனால அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் இந்த மலை பிரசங்கத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7, மத்தேயு 5 48 வசனங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 34 வசனங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 29 வசனங்கள், மொத்தம் 111 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணினார். சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனை கொடுத்தார். அதில் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். அதுக்கு என்ன பேர்? பாக்கியவான்கள். யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி 8 காரியங்களை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வீட்டில் போய் வாசித்தீங்களா? இந்த பைபிளில் மத்தேயு 5, 6, 7 வாசித்தீங்களா? ஆமாம், நீங்கள் வாசிக்கிறத பொறுத்து தான் தெரியுது நம்ம வசனத்துக்கு எவ்வளோ கீழ்ப்படுறீங்கன்றது நமக்கு தெரியும். நம்ம இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், வசனத்தை வாசிங்கன்னு சொல்லி. இதை இந்த சின்ன பையன் பொடியன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாசிக்க மாட்டீங்க. இந்த இடத்துல கர்த்தர் என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர வேண்டும் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர செய்வார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும்னா, எந்த ஊழியக்காரங்க யார் சொன்னாலும் அந்த ஊழியக்காரர் பார்க்கிறதை விட அவங்க சொல்கிற வார்த்தைகளை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் இந்த ஆலயத்திற்கு வரும்போது கர்த்தர் இந்த புல்பிட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறதை நீங்கள் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், நானும் வாசிக்கிறேன்னு சொன்னேன். நானும் ஒவ்வொரு நாளும் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 10 வசனங்களாக வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதில் லெசன் 2, இப்போ நம்ம 2வது லெசனுக்கு போகிறோம். பாருங்கள், இதை 111 வசனத்தை நம்ம எப்படியும் ஒரு 6, 7, 8, 10 பிரசங்கம் கூட பண்ணலாம். ஸோ இன்றைக்கு ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அப்படி நம்ம இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் எந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, ஆண்டவராக இயேசுடைய பிரசங்கத்துக்கே கீழ்ப்படியலைன்னா எந்த பிரசங்கத்துக்கு யார் கீழ்ப்படிவா? யார் பிரசங்கம் இது? ஆண்டவராகிய இயேசுவின் பிரசங்கம். அவருடைய பிரசங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா வேற யாருடைய பிரசங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோம்? பாருங்கள், நம்முடைய இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆண்டவரிடத்தில் போக சேர முடியாத ஒரு பெரிய தடை என்னவென்றால் அவனுக்குள் இருக்கிற பெருமை தான். அவனுக்குள் இருக்கிற பெருமை. எல்லாம் சொல்லுங்க, ப்ரைடு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஒரு மனிதன் ஆண்டவரோடு நெருங்க முடியாமல் இருப்பதற்கு பெரிய தடை நம்மளுடைய பெருமை தான். என்னது? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், பெருமையாக இருந்ததுனால தான் லூசிஃபர் என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்டான். ஆண்டவர் சொல்லி நான் கேட்கணுமா? அவரை விட நான் என்ன குறைஞ்சவரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் வரை கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த நாட்களில் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை, மறைந்திருக்கிற பெருமையை என்னை விட்டு அகற்றி போடுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. Matthew chapter 5. Everybody turn your Bibles to Matthew chapter 5. புதிய ஏற்பாட்டில் 7வது பக்கம். 7வது பக்கத்தில் நம்ம 12 வசனம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 13வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்கள், 13லேருந்து 16 வரைக்கும் இப்பொழுது முதல் குறிப்பு. இதில் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, 2 காரியங்களே சொல்லியிருக்காரு. உப்பு, வெளிச்சம். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். உப்பு, வெளிச்சம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு மக்களுக்கு புரிகிற வண்ணமாக தான் அவர் எப்பவுமே பிரசங்கம் பண்ணார். ரொம்ப ஹை லெவல் தியாலஜி சொல்லுவாங்க, இதெல்லாம் சண்டே ஸ்கூல் ஸ்டஃப்புங்க, இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நானுன்னு. ஆண்டவர் சண்டே ஸ்கூல் ஸ்டஃப்பு தான் எல்லாருக்கும் கொடுப்பார். ஏன்னா
பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி தான் அப்பா பேசுவார். ஹல்லேலூயா. அப்பா எப்படி பேசுவார்? பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி தான் பேசுவார். ஆண்டவரோடு உண்டான உறவு என்னென்னா அப்பாவும் பிள்ளையும். அது வந்து பிஹெச்டி டாக்டரேட் லெவல் கிடையாது, அப்பாவும் பிள்ளையும் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பூமிக்கு என்னவா இருக்கீங்க? உப்பா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கு. நீங்கள்னா யாரு? நான் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறேன். பாருங்க, இன்னொரு காரியம், நீங்கள் இந்த பூமிக்கு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. வாசிங்க அந்த வசனங்களை வாசிங்க, 13 - 16 வரைக்கும் வேகமா வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. உப்பு தன்னுடைய அந்த உப்புடைய தன்மையை இழந்து விட்டால் அந்த உப்பை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. உப்புல என்ன இருக்கு? ஒரு நாக்கில் வச்ச உடனே ஒரு சுருக்குன்னு ஒரு புளிப்பு மாதிரி ஒரு டேஸ்ட். ஆனால் அந்த டேஸ்ட், அந்த புளிப்பு அந்த உப்புல இல்லாமல் போச்சுன்னா, அதனுடைய சத்தை இழந்து விட்டதென்றால் அந்த உப்பு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த உப்பை கொண்டு போய், அந்த உப்பில் அந்த எஃபெக்ட் இல்லாத உப்பை கொண்டு போய் சாம்பார்லேயும் போட மாட்டாங்க, எந்த ஒரு உணவு பொருளையும் போட மாட்டாங்க. அது எங்கே போயிடும்? குப்பைக்கு தான் போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பூமிக்கு என்னவா இருக்கீங்க? சத்தமாக சொல்லுங்க, உப்பாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் an influential person. நீங்கள் யாருன்னா, நீங்கள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற மக்களாய் வாழ வேண்டும். ஆமென். என்னவா இருக்கணும்? ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், ஒரு ருசியை கொடுக்கிறவர்களாக. அந்த சூழ்நிலையே உப்பில்லாத பண்டம் என்னது? குப்பையில் போடப்படும்னு சொல்லுகிறது. ஆனால் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் என்ன கிடைக்கும்? அதில் ருசி இருக்கும். எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் உப்பு சப்பு இல்லாமல் போய் பண்ணிட்டாங்க. என்ன சிக்கனில் என்ன இல்லை? உப்பு இல்லை. சோறுலேயும் உப்பு போடல, சாம்பார்லேயும் உப்பு போடல. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உப்பு போட்டால் என்ன இருக்கும்? அதில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ருசியாக இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கீங்களா? உப்பா இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த பம்மல் பகுதிக்கு என்னவா இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க, உப்பாய். பூமிக்குன்னு உடனே நம்ம அமெரிக்கா ஆஸ்திரேலியாவெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம இருக்கிற பூமி எது? பம்மல், பொளிச்சலூர், அனகாபுத்தூர். இங்கே நம்ம உப்பாக இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அந்த தமிழ்நாட்டுக்கு உப்பாக இருந்தோன்னா இந்தியாவில் பயன்படுத்துவார். இந்தியாவுக்கு உப்பாக இருந்தால் உலகத்துக்கு நம்மளை என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் இருக்கிற இடத்திலே நல்ல விஷயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆமென். நல்ல விஷயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவர் பாருங்க, 2வதாக வாசிங்க, வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்துக்கு வெளிச்சம். ஆண்டவர் பாருங்க, நம்மளை குறித்து எவ்வளோ ஒரு ஹையான ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு பாருங்க. நம்ம தான் நம்மளை ரொம்ப மட்டமாக நினச்சிக்கிறோம். நான் இப்படி அப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் அம்மா படிக்கலை, என் குடும்பம் இப்படி அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பூமிக்கு என்னவா இருக்க? உப்பா இருக்க. நீ போகிற இடத்துக்கு நீ ஆசீர்வாதம். நீ இல்லைன்னா அந்த வீட்டில் ருசி இல்லை, நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் தான் அந்த இடத்துக்கு என்னவா இருக்கணும்? உப்பா இருக்கணும். நீங்கள் உப்பா இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு ருசி இல்லாமல் போயிடும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உப்பா இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பாருங்க, இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இந்த லைட்டுடைய முக்கியத்துவம் தெரியாது. இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? இருட்டாயிரும். இப்போ இந்த லைட்டுடைய மேன்மைலாம் தெரியாது. இருட்டில் உள்ளே போகும்போது அந்த வெளிச்சம் வரும்போது தான் அந்த வெளிச்சத்துடைய மேன்மை தெரியும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் தான் இருள் நிறைந்த உலகத்துக்கு என்னவா இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் எங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சமாக இருப்பேன்.
சொல்லுங்க நல்ல சத்தமா, நான் என் குடும்பத்துக்கு வெளிச்சமா இருப்பேன், நான் என் சபைக்கு வெளிச்சமா இருப்பேன், நான் என் பகுதி, என் பம்மல் பகுதி, பொலிச்சலூர் பகுதி, அனகாபுத்தூர் பகுதி, நான் பல்லாவரம் பகுதியில், இந்த தென் சென்னையில் நான் என்னவா இருப்பேன்? வெளிச்சமா இருப்பேன். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவரோடு வாழும்போது நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நம் மூலமாக அந்த வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், எல்லாம் சொல்லுங்க, பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு நேர்மறையான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வேற. ஐயோ இந்த சிஸ்டரா, ஐயோ இந்த பிரதரா அப்படின்னு நம்மளை சொல்லிடக்கூடாது. இந்த பிரதர் ஜெபிக்கிறதுனால தான் இந்த குடும்பம் நிற்கிது, இந்த சிஸ்டர் அவங்களுடைய உழைப்பில் தான் இந்த குடும்பம் நிற்கிது, அவர்களுடைய அந்த பொறுமை, அந்த தாழ்மையினால தான் இந்த குடும்பம் கட்டப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்களும் நானும் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உப்பு, நான் உப்புன்னு சொல்லிட்டு உப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டால் என்ன ஆகும்? வாயிலேயே வைக்க முடியாது. உப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டால் என்ன பண்ண முடியாது? வாயிலேயே வைக்க முடியாது. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாலும் போச்சு. கொஞ்சமாக எந்த இடத்துல எவ்வளோ போடணுமோ அவ்வளவா போட்டு கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தை, சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? I am the salt and light. சொல்லுங்க, I am the salt and light wherever I am. எங்கே இருந்தாலும் நான் உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். இதை ஒரு ஜெபமாகவே வச்சுக்கோங்க. இதை ஒரு ஜெப குறிப்பாக வச்சு ஜெபம் பண்ணுங்க. டெய்லி பாருங்க, வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். நான் என் குடும்பத்துக்கு உப்பாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கணும், என் சபைக்கு நான் உப்பாக இருக்கணும். பாருங்க, உப்புக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன ரெண்டு வித்தியாசங்கள் என்றால், உப்பு மறைந்திருந்து தாக்கத்தை உண்டு பண்ணும், வெளிச்சம் பொதுவாக இருந்து என்ன பண்ணும்? தாக்கத்தை உண்டு பண்ணும். இந்திய தேசத்தில் பல ஊழியர்கள் இருக்கிறாங்க. சில ஊழியர்கள் வெளியே தெரியாமலே எவ்வளோ தாக்கத்தை உண்டு பண்ணுறாங்க. சில பிரபலமான ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பல தாக்கத்தை உண்டு பண்ணுகிறாங்க. ஸோ யார் பெரியவங்க சின்னவங்கன்றது முக்கியம் இல்லை, உப்பு பெருசா வெளிச்சம் பெருசான்றது முக்கியம் இல்லை. நீங்கள் ஆண்டவர் நம்மளை உப்பா வச்சாருன்னா உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக வச்சாருன்னா வெளிச்சமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அதிகமாக விரும்புகிறது ஒரு உப்பாகவே இருந்துட்டு போயிடலான்னு. எங்கள் அப்பா கூட அப்படி தான், ரொம்ப வெளியே தெரியாது. அவங்க செய்த ஊழியங்கள், பல காரியங்கள், இந்தியா முழுசும் போயிருக்கிறாங்க, பல மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு, பல காரியங்களாக நான் வெளியே ரொம்ப தெரியாது. அது உப்பு வந்து வெளியே என்ன பண்ணாது? தெரியாது. தெரியலனாலும் பரவாயில்ல, அது நம்ம தெரியணும்னு அவசியமோ இல்லை. ஆண்டவர் சிலரை வெளியே தெரியாதபடி தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் பண்ணுற ஜெபங்கள் வெளியே தெரியாது, ஆனால் அவங்க ஜெபத்தின் மூலம் இந்த சபை எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபங்களில் வந்து 5 நாட்கள் போராடி ஜெபிச்சாங்களே, அவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர்கள் உப்பாக இருக்கிறார்கள், வெளிச்சமாக இருக்கிறவர்கள், வெளிப்படையான காரியங்களை செய்து கர்த்தருக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சில சமயத்தில் நம்ம உப்பா இருக்கணும், சில சமயத்தில் வெளிச்சமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாராக. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உப்பு வந்து வெளியே தெரியாம இருக்கும், ஆனா வெளிச்சம் அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த சில பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பதுங்கி போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒதுங்கி போகக்கூடாது, பதுங்கி போகக்கூடாது, மறைந்து இருக்கக்கூடாது. சில இடத்துல நம்ம மரக்காலால் மூடி வைக்கப்படக்கூடாது. நாம் நம்முடைய கர்த்தர் கொடுத்த கிருபைகள், திறமைகள், தாளந்துகளை நாம் வெளிப்படையாக பயன்படுத்த தேவன் நமக்கு
கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் தான் இந்த பூமிக்கு என்னவா இருக்கீங்க? உப்பா இருக்கீங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆண்டவரே சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகப்படலாமா? சிலர் நான் எப்படிங்க, இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா நான் எப்படிங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே யார் நமக்கு சொல்லணும்? ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டாரு, ஆண்டவருடைய சீஷர்களை பார்த்து, நீங்க தான் பூமிக்கு உப்பு, நீங்க தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அந்த இடத்துல எதுக்காக வச்சிருக்காரு தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. முதலாவது நம்ம செய்கிற வேலையில் உண்மையாக இருக்க வேண்டும், நேரத்தை கடைபிடிக்க வேண்டும், எல்லா விதத்திலும் நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் கோபப்படுகிற மாதிரி நம்மளும் கோபப்படக்கூடாது. அவர்கள் முன்னால புறஜாதிகள் மத்தியிலே நான் இயேசுவின் பிள்ளை என்பதை இந்த உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இரண்டாவதாக பாருங்க, அநேக காரியங்கள் இருக்கு, ஆனால் நான் ஒரு 5 காரியங்கள் மாத்திரம்தான் நான் சொல்ல போறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை வாசிங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுவதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, சட்டத்தின்படி கையில் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் நெஞ்சு கிட்ட வந்து 1 இன்ச்சு பக்கத்தில் வந்தாலும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா தப்பிச்சான். குத்திட்டான்னா என்ன ஆகிடும்? அது கொலையாக மாறிடும். அவன் என்னவா மாறிடுறான்? கொலைகாரனாக மாறிடுறான். அவன் சட்டத்துக்கு தண்டிக்கப்படுகிறான், அவன் செய்த தவறுக்கு தண்டிக்கப்படுகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆலோசனை சங்கத்திற்கு மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோட்டிவ், ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? உலகம் செயலை பார்க்கும். ஏன்னா மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், செயலை தான் பார்க்க முடியும். ஆண்டவர் இருதயத்தையும் பார்க்க முடியும், நம்முடைய சிந்தையும் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது? சிந்தையில் ஆரம்பிக்குது, நம்முடைய நோக்கத்தில் ஆரம்பிக்குது. இவனை காலி பண்ணோம், இவன் இப்படி பண்றானே, இவன் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறானே, இவன் எப்படி இருந்தவன் எப்படி வந்துட்டானே, அவன் வெளியே சொல்லனா கூட இருதயத்துக்குள்ள என்ன வருது? பொறாமை, கோபம், வைராக்கியம், கசப்பு எல்லாம் எங்க ஆரம்பிக்குது? இருதயத்தில் ஆரம்பிக்குது, சிந்தையில் ஆரம்பிக்குது, வார்த்தையில் அது வெளிப்படுது, அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனில் போகுது. உலக பிரகாரமாக ஆக்ஷனில் பண்ணாதான், தப்பு பண்ணாதான் என்னது? தண்டனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிந்தையிலேயே நீ என்ன பண்ணுற? தப்பு பண்ணினா அதுக்கும் நான் என்ன உண்டு? தண்டனை உண்டுன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம நினச்சிக்கிறோம் பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு கிருபையின் காலம்னு. ஆனால் ஆண்டவர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறார். நீ தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு உன் சிந்தையை நீ என்ன பண்ணு? காத்துக்கொள். நம்முடைய செயல்பாடுகளை விட நம்முடைய நோக்கங்களும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் எதுக்காக ஊழியம் செய்கிறேன்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊழியம் செய்கிறேன்னா, இல்லைன்னா இந்த நம்ம ஊழியம் செய்து ஜனங்களெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஊழியம் செய்கிறேன்னா? ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்குறார். ஊழியம் செய்யும் போது தேவைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு, அதெல்லாம் 2வது தான். முதலாவது நம்முடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் வசனத்திலே கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். நாம் எதற்காக ஊழியம் செய்கிறோம், எதற்காக எதை செய்தாலும் ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். அதற்கப்புறம் தான் நம்முடைய செயல்பாடுகளையும் கர்த்தர் பார்க்கிறார். உலகம் செயல்பாடை பார்க்கும். சிலர் நல்லா செய்கிற மாதிரி செய்துட்டு பின்னால் என்னென்னோ பேசுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. அவங்க நினச்சிப்பாங்க, ஆண்டவர் இதெல்லாம் அவருக்கு என்ன தெரியவா போகுது,
ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். God is watching our intentions and our motives. நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம முக்கியமா நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, ஐ எம் எ கிறிஸ்டியன் அப்படின்றத விட ஐ எம் எ கிரைஸ்ட் ஃபாலோவர். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, வாசிக்கலாம். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது என்னது? நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்கிறோம். இதை மறந்துடாதீங்க. இது நான் சொல்லலை, ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நீங்கள் உப்பு வெளிச்சமாக இருந்து, உப்பு எப்படி உணவுக்கு, இந்த உலகத்தில் எல்லா உணவுக்கும் ரொம்ப தேவையான ஒரு பொருள் உப்பு. அதே போல் உப்பு இல்லாமல் நீங்களும் நானும் வாழ முடியாதோ, அதே போல் ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லாமல் இந்த உலகம் வாழ முடியாது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல் வெளிச்சம் இல்லாமல் இந்த உலகம் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. ரெண்டாவது, நம்முடைய ஆக்ஷன்ஸை விட நம்முடைய மோட்டிவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய செயல்பாடுகள் ரெண்டாவது தான். முதலாவது நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் அது சரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். 23, 24 வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில். பாருங்க, காணிக்கை போட வரோம், சர்ச்சுக்கு வரோம், நல்லா பாட்டு பாடுறோம், காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், அல்லேலூயானா அல்லேலூயா சொல்றோம், ஆமேன் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துல கசப்போட வெறுப்போட இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் என்ன பண்ணாத, செய்யாத. முதல்ல என்ன பண்ணு? செட் ரைட் வித் பீப்புள். ஒப்புரவாகு. என்ன பண்ணு? ஒப்புரவாகி கொண்டு. வாசிங்க, அதோட வாசிங்க. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய். பாருங்க, காணிக்கை கொண்டு வரான் ஒருத்தன், நல்ல காணிக்கை கொடுக்கணும் ஆண்டவருக்குன்னு சொல்லி. ஆண்டவர் காணிக்கை கொண்டு வரவுடைய இருதயத்தை பார்க்கிறார். இவருக்கு மனசுக்குள்ள கசப்பு இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, கோபம் இருக்குதா, யார் மேலே எப்படி இருக்கிறாருன்னு ஆண்டவர், God is watching. அது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு யார் மேலேயாவது கோபம், கசப்பு, வெறுப்பு எதாவது இருந்ததுன்னா காணிக்கையோடு திரும்பி போயிடாத. அப்படின்னா காணிக்கை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். என்ன பண்ணு? காணிக்கை பலிபீடத்தை பக்கத்தில் வச்சிரு, நீ போ. வாசிங்க. முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி. எல்லாம் சொல்லுங்க, ஒப்புரவாகி. சத்தமா சொல்லுங்க, ஒப்புரவாகி. செட் ரைட் வித் பீப்புள். ஒப்புரவாகி விட்டு அதுக்கப்புறம் வாசிங்க. பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு நான் என்ன வேணா தப்பு செய்வேன், அவருக்கு கொஞ்சம் என்னது, அந்த மாமல் கொடுக்குற அந்த என்ன கொடுப்பான், பிரைப்னா என்னது தமிழில்? லஞ்சம். ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி காசு கொடுத்தா அவர் என்ன பண்ண மாட்டார், வேண்டான்னு சொல்லிடுவார். தப்பு தண்டாலாம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் மறந்துருங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், உன் காணிக்கையெல்லாம் எனக்கு பெருசு கிடையாதுப்பா, உன் லைஃப் தான் முக்கியம், நீ பரலோகத்துக்கு போய் சேரணும். காணிக்கையெல்லாம் அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தான். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட நீ பரலோக ராஜ்யம் போய் சேரணுமே. நீ சண்டை போட்டு ஒப்புரவாகாமல் இன்னைக்கு புட்டுன்னு உன் உயிர் போச்சுன்னா எங்கே போவ நீ? பாருங்க, நம்ம ஒப்புரவாகாமல் நான் இவங்களோட பேச மாட்டேன், அவங்களோட இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவர் சொல்வார், ரொம்ப நல்லதுப்பா, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வையே, நீ போயிட்டு என்ன பண்ணு, செட்ரைட் ஆகு, யார்கிட்ட என்ன பிரச்சனையோ அவங்கக்கிட்ட ஒப்புரவாகிட்டு நீ காணிக்கையை போடு. அந்த காணிக்கையை நான் என்ன பண்ணுவேன், அங்கீகரிப்பேன், அதை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா.
ஆண்டவரே நான் நிறைய ஆண்டவருக்கு தான் கொடுக்குறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளிலே நாம் உண்மையாக இருக்கிறோமா? பாருங்கள், உறவுகளிலே உண்மை இல்லாமல் நாம் காணிக்கை செலுத்துவது, உறவுக்கும் காணிக்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல. பாருங்கள், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை தருவார். முதலாவது என்ன சொன்னேன், நீங்களும் நானும் இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம். இந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். இல்லைன்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற கூடாது, இது சாரமற்ற உப்புப்பா, பிரயோஜனமில்லாத உப்புன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லக்கூடாது. நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இந்த லைட்டு ஃபியூஸான பல்பு, என்னது ஃபியூஸான பல்பு பிரயோஜனப்படுமா? நானும் டியூப் லைட்டு தான் சொல்லிட்டு ஃபியூஸான பல்பு என்ன பண்ண முடியாது, வெளிச்சம் கொடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக, நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் மேட்ச் ஆக வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒருத்தனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு போவானா? இங்கிலீஷ் பைபிளில் சொல்லி இஸ் அ ஃபூல், முட்டாள் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு போவான். சும்மா யாரும் என்ன பண்ணக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது என்பதிலே நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், நாம் ஒப்புரவாகிவிட்டு காணிக்கை செலுத்தணும், ஊழியம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆண்டவர் பார்ப்பேன், நீ ஒப்புரவாகாமலே நல்லா ஊழியம்லாம் செய்த, இந்த உலகத்திலே உன்னை ஆசீர்வதிச்சுட்டு நீ இங்கேயே இப்படியே இருந்துருன்றார். நம்ம எங்கே போய் சேரணும்? பரலோக ராஜ்யத்தில் போகணும். அங்கே ஒரு குண்டூசி கூட கோபம், வைராக்கியம், கசப்போடு போக முடியாது. ஏன்னால் அது பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த நகரத்தில் பரிசுத்தமாய் வாழுகிறவள் மாத்திரமே அங்கே போக முடியும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நான்காவதாக பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 34, 35, 36, 37 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஆண்டவருடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கும் கருப்பாக்கும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுங்க. இதை சுற்றி வளைச்சி பேசுறது, ஒரு காரியத்தை அப்படியே மறைச்சி பேசுறது, சிலர்கிட்ட டைரெக்டாக எந்த ஆன்சருமே வராது. அப்படியே அவங்க பேசுறதுலேயே அவங்க உள்ள ஒரு நோக்கத்தை வச்சு தான் பேசுகிறாங்க, நமக்கே நல்லா தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சத்தியமாக சொல்கிறேன், பைபிள் சத்தியமாக சொல்கிறேன், அம்மா சத்தியமாக சொல்கிறேன், அப்பா சத்தியம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இந்த சத்தியம்லாம் பண்ணவே வேண்டாம். சத்தியம் யார் தலை மேலேயும் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தில் சத்தியம் பண்ணாத, பூமியிலையும் சத்தியம் பண்ணாத. இந்த பைபிள் சத்தியமாக சொல்கிறேன், அம்மா சத்தியமாக சொல்கிறேன், தாத்தா சத்தியமாக சொல்கிறேன், நீ யாருக்கும் சத்தியம்லாம் பண்ண தேவையில்லை. உள்ளதென்று பேசு, இல்லதென்று பேசு. பாருங்கள், இன்னைக்கு எல்லாமே ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்லலாம் சொல்லுவாங்க, பி வெரி டிப்ளமேட்டிக். உண்மை ஒரு விஷயத்தை சொல்கிறது கூட அப்படியே வித்தியாசமாக. ஆனால் ஆண்டு சொல்ல, உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லை என்று சொல்லுங்கள். பாருங்கள், இந்த நாட்களில் இந்த உலகமே பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களெல்லாம் சொல்லுவாங்க, கையில் பை, கழுத்தில் டை, வாயில் பொய். ஆமாம், கழுத்தில் பயங்கரமாக டை கட்டிட்டு, கையில் ஒரு பையை தூக்கிட்டு, வாயில் பொய்யா பேசி அவன் விற்கிற வரைக்கும் என்ன வேணால் சொல்லுவான். விற்றுட்டு அவன் டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் நம்ம இங்கே வாங்கி பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளதென்று சொல்லுங்கள். வசிங்க அந்த வசனத்தை 37.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்று சொல்லுங்க. பாருங்க, ஏன்பா படிக்கல, ஏன்பா மார்க் கம்மியா எடுத்த, ஐயோ அங்கே அன்னைக்கு கரண்ட் போயிடுச்சுங்க, அதுவாயிடுச்சுங்க, இதுவாயிடுச்சுங்க, என்னென்ன கதை விட முடியுமோ என்ன பண்ணுவாங்க, கதை சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன்பா நீ படிக்கலைன்னா படிக்கலைன்னு சொல்லு, அப்படி சொன்னீங்கன்னா தான் அடுத்த முறை என்ன பண்ணுவ, ஒழுங்கா படிப்ப. பாருங்க, சிலர் தவறுகளை ஒற்றுக்கொள்ளாமல் எப்படிலாமோ சொல்றவங்க அவங்க வாழ்நாள் முழுசா திருந்தவே மாட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையை உண்மையா சொல்லு, தப்புன்னா தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இனி தப்பு செய்யாமல் வாழ கற்றுக்கொள், அதை மறைக்காதே. அதுக்கென்று 4 பொய்யை சொல்லி 4 கதையை சொல்லி பண்ணாத, உண்மையை உண்மைன்னு பேச கற்றுக்கோ. கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படிலாம் உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி வாழ்ந்தா வானத்தையும் பூமியையும் படைச்ச ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், உண்மையாக எந்த ஒரு காரியத்தையும் தப்பு பண்ண ஐ எம் சாரி இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் எந்த ஒரு ஆஃபீஸில் உள்ள மேனேஜரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள், நல்ல ஆள் நமக்கு இருக்குது. தவறு செய்து நேற்று கூட அந்த பால் அருண்குமார் பாருங்கள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அவர் ஆஃபீஸில் எப்படி இருந்தார்னா ரொம்ப தண்ணி அடிப்பார், கிறிஸ்டியன் தான், பாஸ்டர் பையன்தான், தண்ணி அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். அங்கே இருக்கிற ஃப்ளாப்பி டிஸ்க்கு, கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஸ்கெல்லாம் திருடிட்டு வந்துடுவானா. எதுக்கு? தண்ணி அடிக்கிறது காசு இல்லைன்ட்டு. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க மேனேஜர் அவங்க பழைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், சார் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து நிறைய திருடி இருக்கேன், நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னாரா, நீ மனம் திரும்பிட்டல்ல, அடுத்த கம்பெனியில் திருடாமல் நல்ல வேலை செய், கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவர் நேற்று சொன்ன சாட்சி. பாருங்கள், உண்மை என்று பேசி அது இப்படிதான் சொல்கிற அப்படிப்பட்டவர்களை தான் என்ன பண்ண முடியும், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல்ல என்ன சொன்னேன், முதல்ல ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை, நீங்கள் தான் அந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இதில் நோ காம்ப்ரமைஸ், இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் கிடையாது. ஆண்டவர் இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். 5 கொஸ்டின் கொடுத்து 4 எழுதுனா போதும், 1 விட்டுறலாம் இல்லை. இதெல்லாம் இந்த மத்தேயு 5, 6 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. ஃபுட் மெனு கிடையாது. ஃபுட் மெனுவில் 50 இருக்கும், நமக்கு வேண்டியதை சூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாததை விட்டுறலாம். ஆனால் இது கட்டாயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டிய சத்தியங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்பீக் த ட்ரூத், சத்தியத்தை சத்தியமாய் நாம் பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபை தருவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று, பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ ஒரு வார்த்தை பேசினா நான் திருப்பி பேசுவேன், நீ ஒரு வார்த்தை பேசினா நான் திருப்பி 2 வார்த்தை பேசுவேன், நான் தான் ஃபைனலாக பேசி முடிப்பேன். அப்படி பேசுகிறவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை. யாரு? கிறிஸ்தவர்கள் இல்லை. தப்பாக எடுத்துக்காதீங்க, யாராக இருந்தாலும் சரி. அப்படி வேதம் சொல்லுகிறது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். வாசிங்க. கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று, பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் நியாயம் என்று உலகம் சொல்லும். ஒருத்தனுக்கு ஒரு கண்ணை பிடுங்கிட்டா அடுத்தவன் அவனும் நீயும் போய் அந்த கண்ணை பிடுங்கிரு. அவன் உன்னை 100 ரூபாய் ஏமாத்தினானா நீ அவனுக்கு 100 ரூபாய் ஏமாத்து. அவன் பொய் சொன்னானா நீயும் அவனுக்கு பொய் சொல்லி. ஏன்னா அவனுக்கு அப்படிதான் நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்.
பின்ன நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்காதீங்க. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுது, உலகத்துக்கு சில காரியங்கள் முட்டாள் மாதிரி தோணும், ஆனால் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது நமக்காக யுத்தம் பண்ணுகிற காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்காக நன்மை செய்வார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, வசனம் சொல்லுது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உலக போதிக்கும். அது வேர்ல்டு டீச்சிங். அடிச்சா திருப்பி அடி, பேசினா திருப்பி பேசு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. மறு கன்னத்தை திருப்பி கொடு. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க, இது எப்படிங்க இது அப்படின்னு என்ன ஒருத்தர் முகத்தை பார்க்குறீங்க? வசனம் என்ன சொல்லுது? ஒருத்தர் ஒன்றை ஒரு கன்னத்தில் அரைஞ்சா அவனுக்கு என்ன பண்ணு? மறு கன்னத்தை கொடு. அப்படி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவன் அடிக்க மாட்டான், மனம் திரும்புவான். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் ஒரு நாளும் ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய பாருங்க, அடுத்த கண்ணத்தை ஓங்கும்போது அவனுக்கே ஒரு சிந்தனை வரும், நான் இவ்வளோ கொடூரமான ஆளாக இருக்கிறேன், இவங்களையும் என்னையும் வச்சு இவங்க சமாளிக்கிறாங்களே, நான் தான் என்ன பண்ணோம், தப்பு பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். ஆனால் தப்பு பண்ணுறவனுக்கு திருப்பி அவனுக்கு மாறா நம்மளும், நீ ஒரு கன்னத்தில் அரைஞ்ச நான் யார் 2 கன்னத்தில் அரைப்பேன் சொல்லி கையெல்லாம் சும்மாவே ஓங்குவாங்க. இந்த கை ஓங்குறதெல்லாம் நிறுத்திடுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும்போது ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என் கையெல்லாம் நான் ஓங்காமல், கை கோவம் வந்தால் பாக்கெட் உள்ள கை வச்சுக்கோங்க, பாக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, பின்னால் கை வச்சுக்கோங்க. வசனம் என்ன சொல்லுது? உன்னை ஒரு கன்னத்தில் அரைந்தா நீ என்ன பண்ணாத, மறு கன்னத்தில் அறையாத, நீ பொறுமையாயிரு, நான் உனக்காக அவர்களை மாற்றுவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக செய்தாதான் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. பொறுமை உள்ளவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்க, ஆளுவார்கள். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுவிடு. ஆமா, ரொம்ப சண்டை போடுறானே, வேணா இதையும் எடுத்துட்டு போ, ஒரு சாரி வேணுமா, இல்லை 2வது சாரியும் எடுத்துகிட்டு போயிடு, பேண்ட் வேணுமா ஷர்ட்டையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு விட்டுவிடு. ஏன் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். இது நான் சொல்கிற உபதேசம் நினைக்காதீங்க, பைபிளில் இருக்கிறத அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கும் என் வாழ்க்கையிலும் இது நடைமுறைப்படுத்த வேண்டும். இது மாம்சீகமாக செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய முடியும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. பாருங்க, ஒருத்தன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க பண்ணா, உன்னை ரொம்ப அலைய விடுறானா, அதை நீ பெருசாக நினச்சிக்காத. நீ என்ன பண்ண, அவனோட போயிட்டே இரு. எப்படி பிரதர் இதெல்லாம்? பாருங்க, யூதர்கள் அந்த நாட்களிலே ரோமருக்கு அடிமையாக இருந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ரோமர்கள் அவர்களுக்கென்று ஒரு சட்டம், அடிமைகளாக இருந்த யூதர்களுக்கென்று ஒரு சட்டம். அவர்கள் ரோம அரசாங்கம், அவர்கள் அதிகாரிகள் அவர்கள் நடந்து போவார்கள் அந்த நாட்களில். அப்போது அவங்க அதிகமான வெயிட்டு பேக்கெல்லாம் வச்சுருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க, டேய் இங்கே வா, நீ யூதன் தானே, இங்கே வா, என் பேக்கை என்ன பண்ணு தூக்கிட்டு வா. 1 மைல் தூரம் நீ என்ன பண்ணணும், என் பேக்கை நீ தான் தூக்கிட்டு வரணும். அதுதான் சட்டம். சட்டத்தின்படி ரோமன் ஒரு யூதனை 1 மைல் தூரம் நடக்க பண்ணலாம், அவனை வெயிட்டை தூக்க வைக்கலாம். அவன் முதுகில் வெயிட்டெல்லாம் வச்சு இவன் நல்ல கையை வீசிட்டு வருவான், அவன் பாவம் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வருவான் 1 மைல் தூரம். 1 மைல் தூரம் வந்த உடனே அதை கீழே இறக்கி வச்சுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவான்.
நீலாம் ஒரு மனுஷனாயா, நீலாம் எவ்வளோ கொடூரமான ரோம அரசாங்கம், இதெல்லாம் இந்த ஆட்சி எப்போ கவுருமோ அப்படின்னு சொல்லி திட்டுன்னு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு 1 மைல் தூரம் தான் சட்டத்தின்படி என்ன பண்ணோம், தூக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், உன்னை 1 மைல் தூரம் நடக்க பண்ணால் நீ 2வது மைலும் அவன் கூட நடந்து போ. நடந்து போகும்போது தான் அவன் கேட்பான், ஏன்பா இப்படிலாம் செய்கிற, உனக்கு சட்டத்தின்படியே 1 மைல் தூரம் தான் நீங்கள் எனக்கு அடிமை, நீ ஏன் 2வது மைல் தூரம் போகிற? அப்போ தான் இவன் என்ன பண்ணுவான், இந்த அடிமைக்கு வாயை திறந்து பேசுறதுக்கே அப்போ தான் அவனுக்கு அதிகாரம் வரும். அது வரைக்கும் 1 மைல் தூரம் வாயை திறக்க முடியாது. ஏன்னா சட்டத்தின்படி அவன் செய்து தான் ஆகணும். சட்டத்தையும் அவன் அந்த கொடூரமான சட்டத்துக்கும் கீழ்ப்படிந்து அவன் செய்யும்போது அவன் சொல்லுவான், நீங்கள் ரோம அரசாங்கம் நீங்கள் செய்கிறது கரெக்டு தானா, இப்படி எங்களை தூக்கி நடக்க வைக்கிறீங்களே. அந்த 2வது மைல் தூரம் பேசும்போது இந்த ரோம அரசாங்க அதிகாரி வாயை திறக்க முடியாது. ஏன்பா உனக்கு பிடிக்கலன்னா வச்சுட்டு போயிருப்பா. இல்லைங்க, எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சத்துருக்களையும் நேசிக்க சொல்லியிருக்கிறாரு, கொடுமைப்படுத்துகிறவனுக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி நான் வாயை திறந்து என்ன பண்ணலாம், சொல்லலாம். கர்த்தர் பாருங்க, இந்த நாளில் கர்த்தர் நமக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போது தான் நம்ம தைரியமாக என்ன பண்ண முடியும், நியாயத்துக்காக பேச முடியும். தீமைக்கு தீமை செய்துட்டு நம்ம நியாயம் பேச முடியாது. தீமைக்கு நன்மை செய்து விட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், நியாயத்தை பேச முடியும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. பாருங்க, வாசிட்டீங்களா? வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உன்னிடத்தில் கடன் வாங்குறவளுக்கு முகம் கோணாதே. உண்மையா ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு என்ன பண்ண, கொடுத்து உதவு. கை இருக்குதா, அவனை இன்னும் கஷ்டத்துக்குள்ளே போட்டு அவனை அமுக்காத. உன்னால் முடிஞ்ச உதவி என்ன பண்ண, அவங்களுக்கு கொடுத்து உதவு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய்யுங்கள். டோன்ட் சீக் ரிவெஞ்ச், பழி வாங்குதல் எனக்குரியது. இதே சத்தியத்தை தான் பவுல் சொல்றார் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில். கடைசி வசனங்களை எடுத்து வாசித்து முடிக்க போறோம். வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல செய்வார். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நம்ம ஒருத்தர் மேல கோபப்பட்டு இவங்க இல்லாமல் போகணும், இவங்க கை எடுக்கணும், கால் எடுக்கணும்னு நினச்சா ஆண்டவர் செய்யவே மாட்டார். அதற்கென்று ஒரு காலம் வரும். அவர்களுக்கும் மனம் திரும்புவதற்கென்று கர்த்தர் காலத்தை கொடுப்பார். நல்லா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. என்ன இவ்வளோ தீமை செய்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இன்னும் வரவில்லை. பாருங்க, வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பதில் செய்கிற காலம் வரும். நம்ம அதற்கு முன்பதாக நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதலும் பதில் செய்வதும் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால், உன் சத்துரு என்றால் நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் சத்துரு. அப்படிப்பட்டவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. அவனுக்கு போஜனம் கொடு. ஹல்லேலூயா. பாருங்க, பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமாரை பேட்டி எடுக்கிறது போன ஒரு வாரத்துக்கு முன்னால் பேட்டி எடுத்ததை யூடியூப்பில் பார்த்தேன். அப்போது அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, 50 வருஷமாக நீங்கள் இந்த பீகாரில் ஊழியம் செய்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்க, எதிரிகள் இருந்தாங்க, எப்படி நீங்கள் அவங்களுக்கு 50 வருஷம் நீங்கள் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது,
நான் யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி பீகாருக்கு வரும்போதே நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் இவங்க நன்மை செய்கிறதுனால எனக்கு திருப்பி நன்மை செய்வாங்கன்னெலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தா போதும், நான் நன்மை செய்ய வேண்டும் என்பது தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரே ஒழிய அவன் சத்ரு எனக்கு நன்மை செய்வான் என்று பைபிளில் போடலையே. அவர் அழகாக சொன்னார், 50 வருஷம் நீங்கள் எங்கள் ஊழியத்தில் பீகாரில் எவ்வளவோ எதிர்ப்பின் மத்தியில், பயங்கரமான இடத்து மத்தியில் இவ்வளவு ஸ்கூலை கட்டி, ஹாஸ்பிட்டலை கட்டி, ஊழியம் செய்து இவ்வளோ நன்மை செய்கிறீங்களே, உங்களால் எப்படி செய்ய முடியுது? நான் யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன், அப்படியே தான் 50 வருடமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா. ட்ரூத் வில் ஆல்வேஸ் வின். ஆமென். உண்மைதான் ஜெயிக்கும். சொல்லுங்க, உண்மைதான் ஜெயிக்கும். அது காலங்கள் ஆகலாம், சூழ்நிலைகள் கூட மாறலாம். என்றைக்குமே வெளிச்சம்தான் இருளை ஜெயிக்குமே ஒழிய இருள் வெளிச்சத்தை ஜெயிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் தான் ஜெயிக்குமே ஒழிய சாத்தானுடைய ராஜ்யம் ஜெயிக்காது. சாத்தானுடைய ராஜ்யம் ஜெயித்துச்சுன்னா அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையே பொய்யாயிடுமே. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். வந்த ஒவ்வொருவர் மேலும் ஆணி பாய்ந்த கரம், ஆசீர்வதிக்கும் கரம் ஒவ்வொருடைய தலையின் மேலே வைங்கப்பா. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், சிந்தையில் விடுதலை கொடுங்க. இந்த கேட்ட வசனத்தை வீட்டில் போய் மீண்டும் மீண்டும் வாசித்து ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு, நீர் கொடுத்த உபதேசங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய வசனத்திற்கு ஆண்டவரை வாழுவதற்கு நீர் எங்களுக்கு பலன் கொடுப்பீர். அந்த பரிசுத்த ஆவியானவரினால் எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.